கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். யோவான் 21வது அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: நீ இளவயது உள்ளதவனாயிருந்த போது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீர் முதிர் வயது உள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய். வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி நாட்களிலே உயிர்த்தெழுந்த பிற்பாடு சீமோன் பேதுருவை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை: நீ வயது உள்ளவனாய் இருந்த போது, நீ சின்ன வயசுல விருப்பப்படி போன, நினைச்சதெல்லாம் சாப்பிட்ட, நினைச்சதெல்லாம் செஞ்ச, நினைச்ச இடத்துக்கெல்லாம் ஓடினாய், சுதந்திரமாய் இருந்ததை போல தெரிந்தது. அதான் வசனம் சொல்லுது, உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். ஆனால் முதிர் வயதுல, வயசான காலத்துல நீ உன் விருப்பப்படி நடக்க முடியாது. உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவார்கள். ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு சொல்லாமல் சொல்லுகிறார். நான் அல்ல, எனக்குள் அவர்தான் வாசம் பண்ணுகிறார். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு சாதகமாக நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் நம்ம விரும்பாத பாதைகளிலும் நடத்தி செல்வார். அந்த பாதைகள் நமக்கு பார்ப்பதற்கு கரடு முரடாக இருக்கலாம். ஆனால் முடிவில் தெரியும் ஆண்டவர் ஏன் நடத்தினாரு. என் இஷ்டப்படி என் ஊழியம் அல்ல, என் இஷ்டப்படி என் வாழ்க்கை அல்ல, என் இஷ்டப்படி என்னுடைய எதிர்காலம் அல்ல, என் இஷ்டப்படி என்னுடைய குடும்ப காரியம் அல்ல, தேவன் விருப்பப்படி அப்படிங்கிற ஒரு அர்ப்பணிப்போடு செயல்படணும். அப்படிங்கிறத புரிஞ்சு கொண்டு வாழ்வதற்குரிய பலனை ஆண்டவர் நமக்கு தந்தருள வேண்டும். பேதுருவினுடைய மரணத்தை பார்த்தால் மிகவும் ஒருவேளை ஒரு சாதாரணமான ஒரு மரணம் அல்ல. தலைகீழாய் அவர் சிலுவையிலே அறையப்பட வேண்டிய சூழ்நிலை, இஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கையும் தேவ சித்தத்துக்கு அர்ப்பணித்து பெற்றுக்கொண்டவனாக காணப்பட்டான். நல்ல ஆண்டவரே, உம்முடைய விருப்பம் என்பது எல்லாம் சாதகமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. பாதகமான நிலையிலும் நீர் எங்களிலும் மகிமைப்படக்கூடிய அளவிலே நீர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கிறதை நினைத்து உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.